ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாகோ கிச்சன். நான் உங்கள் கீதா கோபினன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷல் ரெசிபியான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூட வந்துட்டு ஒரு பட்டை, கிராம்பு 2, கல்பாசி 1 இது மாதிரி சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கனை வந்துட்டு நம்ம யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணோம். அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல் வராது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த லெமனும் மஞ்சத்தூளும் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா டேஸ்ட்டை தாண்டி இந்த சிக்கனில் இருக்க ஸ்மெல்லு வராது. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு அந்த கறியில் இருந்த தண்ணியெலாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து கிரேவிக்கு இந்த இதுவே போதுமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நம்ம வதக்கும் போதே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த தண்ணியே போதுமானதாகவே இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு கூட வந்துட்டு பவுடர்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பேஸ்ட்டு. இதில் வந்து நான் என்ன பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன்னா காஷ்மீர் சில்லி 4, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி வந்து 4 எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு ஜீரகம், பெருஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். இதில் இருக்க காரமே எனக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கறியெல்லாம் வெந்து நல்லா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.